लक्ष्मीनाथसमारम्भां नादयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यतिराजाय विद्महे श्रीभाषिकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोगतस्तदितरानदृणायमेने अस्मद्गुरोर् भगवतोऽस्य दयैक सिन्धो ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்தே. நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆளும் இளந்தலின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியே கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 2024-25 அனத்தியாயன காலத்தினுடைய கடைசி நாள் பாசுரம், 39வது நாள் பாசுர பதிவேற்றம். அடுத்த ஆண்டு, அதாவது 25-26க்கான அனத்தியான காலம் டிசம்பர் 3, 2025 தொடங்கி ஜனவரி அல்லது பிப்ரவரியிலே முடியும். நாளையிலிருந்து, அதாவது 21/1/2025 முதல் மீண்டும் திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரங்களை அனுபவிக்க இருக்கிறோம். இன்றைக்கு இந்த வருடத்தினுடைய அனத்தியாயன காலத்தினுடைய கடைசி நாள், தை மாதம் அஸ்த நட்சத்திரம், கூரத்தாழ்வானுடைய திருநட்சத்திரம். இன்றைக்கு முதலிலே திருவேங்கட தந்தாதி அனுபவித்து வருகிறோம். அதனுடைய தனியனை சேவிப்போம். பட்டளை தந்தளை சூழ் வடவேங்கட வாணனுக்கு தொட்டுகளை உண்ட பிரானுக்கு அன்பு ஆம் பற்ற தூய பொற்றாளுள் தலை உண்ட மணவாளதாசன் உகந்து உரைத்த கட்டளை சேர் திரு அந்தாதி 100 கலித்துறையே. பிள்ளை பெருமாளையங்கார் 8 நூல்களை எழுதியிருக்கிறார். அதிலே ஒன்று திருவேங்கட தந்தாதி என்பதாகும். திருவேங்கடவனை பற்றி ஆழ்வார்கள் பேசியதைத்தான் இவர் தன்னுடைய பாசுரங்களிலே வெளிப்படுத்தியிருக்கிறார். அருமையான இந்த புத்தகத்தினுடைய 36வது பாசுரத்தை இன்றைக்கு நாம் அனுபவிக்க இருக்கிறோம். இந்த பதிவேற்றம் தொடங்குவதற்கு முன்னாலே எனக்கு புத்தகம் கிடைப்பதற்கு உதவியாக இருந்த பள்ளத்தூர் ஐயா, பழனிப்பன் ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியினை உரித்தாக்குகிறேன் இந்த நேரத்திலே. காரணம், கேட்டவுடனே அந்த புத்தகத்தை கொடுத்து அனுப்பினார். பின்னர் நானும் கிரி ட்ரேடிங்கில் தேடி பார்க்குற போது அந்த புத்தகம் கிடைத்தது. இருந்த போதிலும் அவர் கொடுத்த புத்தகம்தான் இன்றைக்கு விளக்கம் சொல்வதற்கு வசதியாக இருக்கிறது. எனவே மீண்டும் ஒரு முறை பள்ளத்தூர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியினை அவருடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பித்துவிட்டு இந்த அனத்தியாயன காலத்தினுடைய 24-25 நடந்த காலத்து கடைசி நாளான இன்றைக்கு 39வது நாளான இன்றைக்கு 36வது பாசுரத்தை சேவிக்கலாம். வரும் மஞ்சு அனவன் ஒருவனையே உண்ணி வாழ்த்தும் தொண்டீர் கருமம் சனனம் களைந்து உய்ய வேண்டில் கருதிற்றெல்லாம் தரும் அஞ்சன வெற்பன் தாழ் தாமரையை சண்முகத்தோன் திருமஞ்சனம் செய் புனல் காணும் ஈசன் சிரம் வைத்ததே. திருவிக்கிரமனாக மூவுலகையும் அளக்கிறார் பெருமாள். மகாபலி சக்கரவர்த்தியிடம் வாமனொருவனாக வந்தார். வந்தவர் 3 அடி நிலம் கேட்டார். அவன் தருகிறான். முதலடியிலேயே கீழ் உலகங்கள் அத்தனையும் அளந்துவிட்டு மற்றொரு காலை தூக்கி மேல் உலகங்களை அளக்கும் போது அவருடைய பாதம் போய்கொண்டே இருக்கிறது. பிரம்மலோகம் தாண்ட போகிறது. பிரம்மன் பார்த்தான், இதை விட ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்குமா? இதுக்கு திருமஞ்சனம் செய்யாவிட்டால் நாம் பிரம்மாவாக இருந்து என்ன பிரயோஜனம் நினைத்து தன்னுடைய கமண்டல நீரை எடுத்து அந்த பெருமாளுடைய பாதத்திற்கு திருமஞ்சனம் செய்ய தொடங்கினார். அது என்னன்னா, வாமபாகத்துடைய கட்டவரல்ல தான் அவருடைய தண்ணி விழுந்துதான். அப்படி அந்த உருவத்தினுடைய பெரிய உருவத்தினுடைய வாமபாகம் என்றால் இடது பாகத்தினுடைய கட்டை விரலிலே அவன் செய்த திருமஞ்சனம் வழிந்து ஓடுகிற போது அது அப்படியே உலகத்தில் இருந்துனா தாங்க முடியாதுன்றதுக்காக தன்னுடைய சடையிலே தாங்கிக் கொண்டாராம் சிவபெருமான். அதுவே கங்கை ஆயிற்று பின்னாளில் என்று சொல்வார்கள். கங்கை நீர் என்றால் பெருமாளுடைய பாத தீர்த்தம் என்று பொருள். அப்படி அதை சொல்லி, அப்படிப்பட்ட உன்னை தாளை பணிந்தால்தான் நமக்கு பிறவி என்பது இருக்காது. ஊழ்வினையால் வரக்கூடிய பிறப்புகளை ஒழித்துவிட்டு மீளா உலகமாகிய முக்தி பெற வேண்டும் என்று நினைத்தால், நீர் கொண்ட காலமேகத்தை போல கருணையோடு இருக்கக்கூடிய திருவேங்கடமலையில் நின்று கொண்டிருக்கிற பெருமாளை சேவித்தால் அன்றி நாம் உய்வு பெற முடியாது.
பிரம்மாவே அதை தான் செய்திருக்கிறார். எனவே நாமும் அவனுடைய பாதத்தை பணிவோம் என்று சொன்ன அதி அற்புதமான பாசுரம். எனவே நம்முடைய கர்ம வினைகளை தீர்மானிக்கக்கூடிய பிரம்மனே அந்த பாதத்திலே நீர் வார்த்துத்தான் தன்னுடைய பாவங்களை போக்கிக் கொண்டான் என்றால், மறுபிறப்பு வேண்டாம், இப்பிறவியோடு நாம் முக்தி பெற வேண்டும், அவனுடைய அடியை சேர வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள் காலமேகம் போல் கருமை நிறத்துடையவனும் கருணை என்பதையே மழையாக பொய்யக்கூடியவானது வெங்கட பெருமாளுடைய பாதத்தை பணிவோம் என்று சொல்லி இந்த 39வது நாள் பதிவேற்றத்தை நிறைவு செய்கிறேன். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிக்கலாம். வரும் மஞ்சு அனவன் ஒருவனையே உண்ணி வாழ்ந்தும் தொண்டீர் கருமம் சனனம் களைய உய்ய வேண்டில் கருதிற்றெல்லாம் தரும் மஞ்சன வெப்பந்தாள் தாமரையை சதுமுகத்தோன் திருமஞ்சனம் செய் புனல் காணும் ஈசன் சிரம் வைத்ததே. காயேன வாச்சா மனசேந்திரீர்வா உத்யாப்தனாவா பிரகதேது சுபாவாது கரோமி எத்தத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தினுடைய ஏற்படுத்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று நாள் வருவதற்கு அருள் புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோ